Hey guys, so நீங்க ஒரு 300 ரூபாயில இருந்து ஒரு 600 ரூபாய் அதாவது 300 to 600 பிரைஸ் ரேஞ்சில ஒரு பெஸ்டான இயர்ஃபோன் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் because இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் வயர்ட் இயர்ஃபோன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ இதுல உங்களுக்கு கேமிங்க்கு ஒரு நல்ல இயர்ஃபோன் ப்ளஸ் சாங்ஸ் அண்ட் மூவிஸ்க்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இயர்ஃபோன், பில் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அண்ட் அதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு நல்லாவே லைஃப் வரும். இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் தேடிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இதுல சொல்லியிருக்க இந்த 5 இயர்ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டாச்சு. ஸோ அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போயிட்டு நீங்க பார்க்கறதுனா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால இந்த 5 இயர்ஃபோனுமே நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அண்ட் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப் 5 பெஸ்ட் வயர்டு இயர்ஃபோன்ஸில் அப்படி ரிவர்ஸ்லேருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5th பொசிஷனில் இருக்க இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ARTIS E400M அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு இயர்ஃபோன் வந்து சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு காதில் வந்து ரொம்ப நேரம் வந்து போட்டு யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், காதில் எந்த விதமான பெயினும் ஃபீல் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அண்ட் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வெறும் ஒரு 300 ரூபா தான், அதிகபட்சமாகவே 300 ரூபா தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ARTIS E400M உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 299 அதாவது 300 ருபீஸ் தான் அமேசானில் இருக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் பார்த்தீங்கன்னா 15mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய டிரைவர் தான், அதனால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும், முக்கியமாக பேஸ் தாறுமாறாக இருக்கும் இந்த இயர்ஃபோனில். ஸோ இதோடைய பில்டுன்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான், நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் இதோடைய ஒயர், ஸோ அந்த ஒயருக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் லேயரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஒயரும் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும், அந்த அளவுக்கு சீக்கிரமாக கட்டும் ஆகாது, லைஃபும் நல்லாவே வரும். அண்ட் இதோடைய வாரண்டி பீரியட்னு பார்க்குறப்ப 6 months தான் உங்களுக்கு அமேசானில் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த இயர்ஃபோனுடைய பட்ஸில் மேக்னெட்ஸ் வந்து கிடையாது, ஸோ ஆர்டினரியாக தான் இருக்கும். அண்ட் கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட், ஸோ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா ரிச்சாக இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கணும், ப்ளஸ் நல்லா லைட் வெயிட்டான ஒரு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ARTIS E400M உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதோடைய பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் இதோடைய ரிவ்யூ வீடியோவும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ARTIS E400M இப்போ பார்த்தோம்ல, ஸோ இதோடைய இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு மாடல். எனக்கு வந்து பேஸ் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, ஸோ ஒரு சாங்ஸில் பேஸ் ட்ரிபிள் ஹை மிட் லோ, ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டான ஒரு அவுட்புட் தரணும். ஸோ அந்த மாதிரி இயர்ஃபோன் தேடிட்டீங்கன்னா ஆர்டிஸ்லேயே உங்களுக்கு E500M ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 30 ரூபா அதிகம் தான், 329 ரூபா தான், ரவுண்டாக 330 ரூபா. ஸோ இந்த இயர்ஃபோனும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் 10mm டிரைவர் தான். இதுக்கு உங்களுக்கு 1 year வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க அமேசானில். அண்ட் இதுக்கும் பேக் சைடில் மேக்னெட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இது கலர் ஆப்ஷன் பார்க்குறப்போ ஒரே கலர் ஆப்ஷன் பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இயர்ஃபோனுடைய பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 4th பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா BOULT ஆடியோ BASSBUDS லூப் அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இதோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் உங்களுக்கு 399 அதாவது 400 ருபீஸ்க்கு இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய பில்டுன்னு பார்க்குறப்ப பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இயர்பட்டோடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்பட்டையும் ஒன்றா வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் க்ரௌட் அண்ட் பஸ்லலாம் போகிறப்ப அதை வந்து அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய நெக்லேருந்து கீழே விழாமல் வந்து பார்த்துக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் 10mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 1 year வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு பிளாக்ல அவைலபிளாக இருக்குது, அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது, அண்ட் கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது, அண்ட் ரெட்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த இயர்ஃபோனும் உங்களுக்கு கேமிங் ஆகட்டும், மூவிஸ், ஸோ எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு இயர்ஃபோனாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும், முக்கியமாக பேஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும் இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 3rd பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆடியோ W56 ஒரு மாடல். ஸோ இதை பற்றி சொல்லணும்னா இதோடைய பேக்கேஜிங்கே வந்து இந்த இயர்ஃபோனை பற்றி சொல்லிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு பேக்கேஜிங். இதுக்கு முன்னாடி எந்த இயர்ஃபோன்லையுமே இந்த மாதிரியான பேக்கேஜிங் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு டின் பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த இயர்ஃபோனை பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்த புதுசில் நாங்கள் இந்த இயர்ஃபோனை வந்து வாங்கியிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year வரைக்கும் நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் இருக்கிற இயர்ஃபோன் வந்து கேட்காமலே போயிடுச்சு. பட் உங்களுக்கு 1 year ஒரு இன்னும் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 yearக்கு மேலே வந்து நல்லாவே தாங்கும். இந்த இயர்ஃபோனுடைய ப்ரைஸிங் அமேசானில் பார்த்தீங்கன்னா 479 அதாவது 480 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் 10mm டிரைவர் தான். அண்ட் இதோடைய பாடின்னு பார்க்குறப்ப அலுமினியம் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மெட்டல் கேசிங் தான், கீழே நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணாலுமே எந்த இதுவும் ஆகாது.
அண்ட் இதோடைய ஒயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டேங்கிள் ஃப்ரீ ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேக்கெட் எடுத்துகிட்டு போனாலுமே அந்த அளவுக்கு சிக்கல் ஆகாது, ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வாரண்டி 1 இயர் வரைக்கும் தராங்க அமேசானில். ப்ளஸ் இதுக்கு பேக் சைடில் மேக்னெட்ஸ் எதுவும் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். அண்ட் கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ப்ளூவில் இருக்குது, லைட் க்ரீன், டார்க் க்ரீனில் இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் ரெட், பிளாக். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதோடைய பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்க பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட்னே வந்து சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கு ஒரு இயர்ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா BOULT 225 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499, அதாவது 500 ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த இயர்ஃபோன் வந்து கிடைக்கும். யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் 10mm டிரைவர் தான். பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடி தான், அலுமினியம் கேசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃப்ளாட் டேங்கிள் ஃப்ரீ ஒயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாரண்டின்னு பார்க்குறப்போ 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு அமேசானில் வாரண்டி கிடைக்கும். அண்ட் இதுக்கும் மேக்னெட்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல, ஸோ நார்மலாக தான் இருக்கும். அண்ட் இது கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் இருக்குது. பிளாக் இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூ, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஸோ இத்தனை கலர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கேமிங், அது மூவி சாங்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பேஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரணும். ஸோ அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 500 ருபீஸில் உங்களுக்கு பேஸ் 225 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக டாப் 1ல் இருக்கிறது அண்ட் ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லிக்கலாம் எனக்கு, REALME BUDS 2. ஸோ இந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மாடலே வந்து சொல்லிக்கலாம். பிகாஸ் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக வெல் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஒரு சாங்ஸில் நீங்கள் பேஸ் மட்டும் நல்லா கேட்டிங்கனாலும் கம்ப்ளீட்டாக அந்த சாங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த சாங்ஸோடைய குவாலிட்டி வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா REALME BUDS 2 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் 11.5mm டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோடைய பில்டுன்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், பட் ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஒயரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டெக்ஸ்சர் ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்லா திக்காகவும் இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கட்டும் ஆகாது. இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் வாரண்டி பீரியடை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு மேக்னெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டும் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆரஞ்சில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, ப்ளஸ் பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனுக்கு வந்து போகலாம். ஸோ எனக்கு அதுதான் வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெல் பேலன்ஸ்டான சவுண்ட் குவாலிட்டி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 600 பட்ஜெட் வச்சிருந்தீங்கன்னா REALME BUDS 2 உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதோட லிங்க்கும் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ டாப் 5 ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு இயர்ஃபோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல் பேலன்ஸ்டு இயர்ஃபோன். ஸோ 2 விதமாக நீங்கள் பிரிக்கலாம். அண்ட் இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அப்படியே லோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பேஸ் மட்டும் எதிர்பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ARTIS E400M உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை விட்டால் BOULT ஆடியோ பேஸ் பட் லூப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதையும் விட்டால் BOULT 225 இயர்ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெல் பேலன்ஸ்டு, அதாவது ஒரு சாங்கில் ஹை, மிட், லோ, ட்ரிபிள், பேஸ், ஸோ இது எல்லாமே பக்காவாக பேலன்ஸ்டாக உங்களுக்கு அவுட்புட் தரும். ஸோ இதில் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் REALME BUDS 2. ஸோ ஆல்ரெடி நான் நிறையா சொல்லிட்டேன், அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை விட்ட செகண்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ARTIS W56. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதையும் விட்டால் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் ARTIS E500M. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இயர்ஃபோன்ஸ் டைப் ஆஃப் இயர்ஃபோன் போகலாம். இல்லை எனக்கு வெல் பேலன்ஸ்டாக சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸுக்கும் போகலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் தான், ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.